ரைட். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கன நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் வாரன். கனால் என்ன ஸோ என்னது ஸோ இந்த படிப்புதல் வீடியோவே போட்டு போட்டு கலைச்சிட்டேன் இல்லையா? ரைட். நீங்களும் பார்க்குறீங்களான்னு நம்புகிறேன். ஸோ கமெண்ட்டுகள் பண்ணுறீங்க. நான் கமெண்ட்டுகள் இருந்துருச்சு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பார்க்குறேன் நான் தான். பட் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கிடைக்கல. ரைட். ஆனால் ஏதோ பிரயோசனமாக இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன. ஸோ கூடுதலான ஆட்கள் இப்போ பார்க்குறீங்களா பாஸ் பேப்பர் செய்யக்குள்ளே நீங்கள் அதை ஸோ என்னுடைய வீடியோவை தேடி பாஸ் பேப்பர் வீடியோகள் செய்து பார்க்குறீங்க. எனக்கு ஸோ வியூஸில் பார்க்கக்குள்ளே தெரியுது முந்தினதை விட ஸோ இப்போ பார்க்குறாக்கள் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூடவாக இருக்கிறது. அதோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதையும் விட பெரியாக்கள் ஏஜ் குரூப்பில் அந்த அனாலிசிஸில் போய் பார்த்தா பெரியாக்களும் பார்க்குறது தெரியுது. ரைட். யாரோ படிப்பிக்கிற ஆக்களுமே ஸோ ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருந்தால் கேட்டால் நான் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன்களை போட்டு விடுவேன். ஸோ என்னது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியானது போய் சேர்ந்தால் சரி. ரைட். இப்போ இந்த வீடியோ என்னத்துக்கு போடுறேன்னு அப்படின்னு கேட்டிங்களா, ஸோ இனி ஓ லெவல் எக்ஸாம் வருது. ஸோ இனி எங்களுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும். மற்றது என்னென்ன ஆன்லைன் கிளாஸஸில் போய்கொண்டிருக்குது அதுகளையும் ஒருக்கா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் ஸோ இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ரைட். இப்போ நீங்கள் என்னுடைய ஆன்லைன் கிளாஸை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் 24 பட்ஜுக்கும் 25 பட்ஜுக்கும் போய்கொண்டிருக்கு. 25க்கும் 24க்கும் ரிவிஷன் அண்டு தனியாக செப்பரேட்டாக போய்கொண்டிருக்குது. ஸோ ரிவிஷன் பட்ஜில் நான் இப்போ மெக்கானிக்ஸ் படிப்பிச்சு முடிச்சுட்டேன். ஸோ ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கள் செய்திருக்கேன், எம்சிக்கு செய்திருக்கேன். ஸோ இனி ஸ்ட்ரக்சர் அதில் கொஞ்சம் செய்ய கிடக்குது. ஸோ நாங்கள் இப்போ யூனிட் 3க்குள்ளே போகிறோம். ஸோ இந்த மந்தில் இருந்து நான் யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரிவிஷன் கிளாஸில் 24 ரிவிஷன். அப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதினாக்களும் ஜாயின் பண்ணலாம். அதை விட 24 பட்சில் படிச்சுட்டு இருக்கிறாங்களும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் யூனிட் 3. ஸோ அதோடு சேர்த்து யூனிட் 4ம் பெறலாக கொண்டு போவேன். இதை முடிச்சு கொண்டு. ஸோ ஓகே தானே. ஸோ அது ரிவிஷன் பட்சில் போகிறது. அதே மாதிரி 24 பட்சுக்கு நான் இந்த மந்தில் இருந்து எலக்ட்ரிசிட்டி தொடங்குறேன். இந்த மந்த்னா இப்போ இந்த மந்த் தொடங்கிட்டுது. ஸோ இன்னொரு வீக் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து எலக்ட்ரிசிட்டி தொடங்குறேன். அப்போ அந்த செக்ஷன் எலக்ட்ரிசிட்டி போய்கொண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் முடிச்சுட்டேன். எலக்ட்ரிசிட்டி செய்து கொண்டு போகிறேன். ஸோ யாராவது ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா நான் டீட்டெயிலாக அனுப்பேன் இப்போ கிளாஸ்ன்னு சொல்லி. இது அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூடியூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக தானே நான் கருதுவேன். என் வீடியோக்களை பார்த்து தானே படிக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். யா. ஸோ நீங்கள் ஆப்பில் பார்த்தும் படிக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முதல்ல தெரியும் உங்களுக்கு ஆப்பில் பார்த்து படிக்கிறது. கிண பேர் அந்த ஆப்பின் வீடியோ போட்டோன்னு பார்க்குறேன் நீங்கள். ஸோ உங்களுக்கு ஆப்பின் லிங்க் வேணுமென்னா எனக்கு எடுக்கணும். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லை. அப்போ இந்த ஆப்பின் லிங்க் வேணுமென்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ஆப்பின் ஃபைல் அனுப்பி விடுவேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஆப்பில் வாங்கி போட்டு படிக்கலாம். ஸோ அது ஒன்று அப்படி நேரடியாக படிக்கலாம். ரிவிஷன் கிளாஸும் ஏற்கனவே முடிஞ்ச கிளாஸுகள் ஸோ நான் அப்லோட் பண்ண நீங்கள் என்ன செய்யலாம், அந்த அமௌண்ட்டை பே பண்ணி போட்டு நீங்கள் அதை பார்த்து படிக்கலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால், ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஸோ என்னோடய வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ டைம் கொஞ்சம் மட்டுமான ஆள் தான். ஸோ அதனால் எனக்கு நேரம் இருக்கிற நேரம் ரிப்ளை பண்ணுவேன். பார்ப்பேன் மெசேஜுகள். ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி ஏதாவது ஏஜெண்டாக இருந்தால் கொஞ்சம் 2-3 தரம் போட்டிங்களேன்னா நான் அதை ஏஜெண்டான்றது விளங்கி நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணி கொள்வேன். ஓகே தானே. ரைட். ஸோ இது 24 பட்ஜ். 25 பட்ஜுக்கு நாங்கள் வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் தொடங்க போகிறோம். இந்த மந்திலிருந்து வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் தொடங்க போகிறோம். ஸோ அதையும் யாராவது 24 பட்சில் இருக்கிறார்கள் திருப்பி படிக்கணும் என்றாலும், 25 பட்சில் இருக்கிறார்கள் நியூவாக ஜாயின் பண்ணணும் என்றாலும், ஸோ அந்த ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிட்டீங்களா ஈஸி. ஸோ அதனால தான் இப்படி ஒன்று சொல்கிறேன். என்ன இல்லை இதுவரை காலமே நான் இப்படி தொடங்கியக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டதே இல்லை. பட் என்னோடய சேனலில் ஒன்று எனக்கு இருக்கிறதால நான் ஸோ இதில் ஏன் இதை மிஸ் பண்ணுவான் அப்படின்றதால இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறேன். அப்போ என்ன பிரயோசனப்படுத்தி கொள்வீங்களே. ஸ்டார்டிங்லேயே ஜாயின் ஆகிட்டு ஈஸி. இப்போ இந்த இடையில் வந்தோடனே
ஸோ இடையில் விளங்காமல் போகும் அரைவாசி அப்படி என்ற சிக்கலும் இருக்குது. அதனால் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்க விரும்பினால் நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவை என்னோட ஜாயின் பண்ணி விடலாம். நேரடியாக என்னோட லைவ் ஆன்லைன் கிளாஸில் படிக்க விரும்பினால். ஸோ இது அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் ரிவிஷன் கிளாஸஸ் செய்து கொண்டிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ரிவிஷன் கிளாஸஸ் போய்கொண்டிருக்குது. ஸோ அது இப்போ கிட்டலாம் சொன்னீங்கன்னா மெக்கானிக்ஸ் போய்கொண்டிருக்குது. ஸோ 2 நாள் கிளாஸஸ் நடக்குது. ஒன்றில் பாடத்தின் ரிவிஷன் போய்கொண்டிருக்கோம், ஒன்று பேப்பராக செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸ் ஒரு பக்கம் இங்கிலீஷ் மீடியம் போய்கொண்டிருக்குது. இதை விட மெயினாக நான் சொல்ல என்னத்துக்கு இதில் எடுத்துனான்னு இந்த ஓலெவல் எக்ஸாமே இப்போ 6ஆம் தேதி ஓலெவல் எக்ஸாம் தொடங்கினா 17ஆம் தேதி முடிஞ்சிருமான்னு நினைக்கிறேன் ஓலெவல் எக்ஸாம். இப்போ இந்த 17ஆம் தேதி ஓலெவல் எக்ஸாம் முடிஞ்சால் நான் முடிஞ்ச கையோடையே கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன சிக்கல்னு சொன்னால் இப்போ 25 பேட்ச் 24 பேட்சுக்கு இருக்கிற அதே பேட்ச் நான் அந்த ஸோ கொரோனாவுக்கு பிறகு அந்த ஷெட்யூல் இன்னும் ஒழுங்காக வரையில்லை. அப்போ அவன் கொஞ்சமாக என்ன செய்ய போகிறான், கொண்டு வந்து அதை ஒரு ஒழுங்குக்கும் கொண்டு வர போகிறான். அப்போ இந்த முறை ஸ்டார்டிங்லேயே எடுக்கிற மாதிரி பிளானில் இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்னும் அவன் ஒஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணல. பட் 26 பேட்சை ஏர்லியாகவே ஸ்கூலுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. அதனால் நாங்களும் ஏர்லியாகவே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் சிலபஸை கொண்டு போகலாம். நார்மலாக உங்களுக்கு தெரியும், டியூஷனில் நாங்கள் சிலபஸை முன்னுக்கு கொண்டு போனோம்னா தான் எக்ஸாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி படித்து கொள்ளலாம். ரைட். அதனால் ஸோ 6வது சயின்ஸ் மேத்ஸ் படிக்க விரும்பினால் அவைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸ், என்னிட்ட வாங்கன்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னென்னு சொன்னால், கிளாஸுகள் ஸ்டார்ட் பண்ணிக்க மேத்ஸ் சயின்ஸ் தான் படிக்க போகிறோமென்று ஃபீல் பண்ணுறாக்களை, படிக்க போகிறோமென்று நினைக்கிறாங்களுக்கு உடனே கிளாஸஸுக்கு போங்கன்னு ஒரு அட்வைஸை சொல்லிக்கொள்ளுங்க. அது யார்கிட்ட போகிறன்றது அவையவே டிசைட் பண்ணட்டும். ஒரு சேரை செலக்ட் பண்ணி அது அவைக்கு யார்கிட்ட படிக்க விருப்பமோ அவையை செலக்ட் பண்ணி போகட்டும். இன்னார்கிட்ட போங்கொண்டு யாரையும் புஷ் பண்ண வேண்டாம். ஏன் அதாவது அவையவைக்கு விளங்குற மாதிரி இருக்கணும். இப்போ நான் படிப்பிக்கிறது ஒரு தொகுதிக்கு விளங்கும். ஸோ இன்னொரு கொஞ்சம் பேருக்கு அந்த என்னுடைய படிப்பித்தல் ஸ்டைல் விளங்காமல் இருக்கலாம். சிலருக்கு விளங்கும், சிலருக்கு விளங்காமல் இருக்கலாம். அப்போ அவையவைக்கு எது விளங்குதோ, யார் நல்ல சேரோ, இது யார் சிலபஸை ஒழுங்காக கவர் பண்ணினுமோ அவைகளை பார்த்து படிக்கலாம். அது நோ இஷ்யூ. அது நீங்கள் புஷ் பண்ணக்கூடாது. நீ இவர்கிட்ட போ, இவர் நல்லம், அது அவன் படித்து பார்க்க தெரியும். ஆனால் உண்டு ஸ்டார்டிங்கிலேயே டீச்சர்ஸை செலக்ட் பண்ணிடணும். இடையில் வந்து இப்போ மெக்கானிக்ஸ் இடையில் வந்து இன்னொரு சேர்கிட்ட மாறுறது, அந்த மாதிரியானதுகள் எல்லாம் உண்மையில் பிரச்சனைக்குரியது. கடைசியாக ஒழுங்காக படிக்காமல் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நான் இப்போ கிளம்புல நான் பார்க்குறேன், இப்போ என்னிட்ட படிக்கிறாங்களே, இப்போ கிளம்பு வெள்ளவத்தை ஒட்டேனாவில் செய்கிறேன். ஸோ என்னோடையும் ஒரு அளவு க்ரௌட் இருக்குது தானே. அப்போ அவ்வளோ பேருக்குள்ளே நான் அனலைஸ் பண்ணினதுக்குள்ளே நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் வரமாட்டாங்க. ஆரம்பத்தில் வராமல் இடையில் வருவினும். ஸோ அந்த இடையில் வர்றாங்களுக்கு என்ன செய்ய முடியாமல் இருக்குன்னா, பிக்கப் பண்ணாமல் முடியாமல் இருக்குது. எங்களுக்குன்ற ஒரு படிப்பித்தல் ஸ்டைல் இருக்குது தானே. நாங்கள் அந்த ஒரு படிப்பிக்கிறத ஒரு முறையாக ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சுருப்போம். அப்போ எந்த ஓர்டரில் படிப்பிக்கணும் அந்த ஓர்டரில் படிப்பிச்சு கொண்டு போயிருக்க, இடையில் வர்றவனுக்கு அந்த முன்னுக்கு நாங்கள் என்ன கன்செப்டில் படிப்பிச்சோம்ன்றது தெரியாமல் அதே ஸ்டைலில் பின்னுக்கு கொண்டு போக போகிறோம். அங்கே படிப்பிச்சோம்ன்ற ஒரு இதில் அப்போ பின்னுக்கு போய்கள் என்ன நடக்கும், அவனுக்கு அதை கச்சப் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு சிக்கல் வரும். அப்போ அதனால் ஒரு டீச்சரை ஏர்லியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுவோம். நான் ஏற்கனவே போன வருஷமும் இதுக்குரிய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஹவு டு செலக்ட் த டீச்சர்ன்னு சொல்லி. ஸோ அதே முருகா நான் இது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னு பாருங்க. இப்போ இதை ஓலெவல் படிக்கிறவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க, இப்போ எக்ஸாம் பிஸியில் இருப்பாங்களோ. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அண்ணமாரோ அல்ல பேரண்ட்ஸோ யாரோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கைட் பண்ணணும். அதாவது கைட் பண்ணுங்க மீன்ஸ் இன்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதாவது ஸ்டார்ட் பண்ணின உடனேயே கிளாஸஸுக்கு போவோம், லேட் ஆக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் காமர்ஸோ படிக்கிறார்களாக இருந்தால் அது அவங்கள எப்போ தொடங்குறாங்களோ அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் தொடங்குறாங்களோ, அப்போ அந்த டைமுக்கு போய்க்கொள்ளலாம். ஆனால் ஸோ இது அப்படி இல்லை. மேத்ஸ் சயின்ஸுக்குரியது கணக்க படிப்பிக்க இருக்குது. அதோட ஸ்டார்டிங்லேருந்து படிப்பிச்சோம்னா தான் எங்களுக்கு முழுக்க செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டார்ட் பண்ணிக்குள்ளேயே கிளாஸுக்கு போக சொல்லி ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணிடுவோம். ஸோ உங்களோட ரிலேஷன்ஸில் இருக்கிற அண்ணன் தம்பிமாருக்கு ஓலெவல் எடுக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்லேயே கிளாஸ் தொடங்குகிற இடத்துக்கு எங்கே போக விரும்பினுமோ அந்த இடத்துக்கு
ஸ்டார்டிங்லேயே போச்சு. ஓகே தானே? ஸோ இது வாங்கி இருக்குமே நினைக்கிறேன். நானும் ஸ்டார்டிங்கில் தொடங்கிடுவேன். என்னிட வர விருப்பங்களோ என்னிட அனுப்புங்கடாப்பா. ஸோ எனக்கும் தேவை தானே, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமே, ரைட்? ஸோ ஆன்லைன்லேயும் தொடங்கிடுவேன், ஸ்டார்டிங்லேயே தொடங்கிடுவேன். எப்படியும் 17ஆம் தேதி முடியுதுன்னா 20ஆம் தேதியிலேருந்து நாங்கள் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் 20 சேர்க்க வழிகிட்டோம்னா, ஸோ 20 ஆக்களை எடுத்துட்டு அட்மிஷன் எடுத்துட்டு, ஸோ அதுக்கு அங்கால நாங்கள் 20ன்னா அதுக்கு முடிய வர்ற ஒரு நல்ல நாளாக பார்த்து கிளாஸை தொடங்கிட்டு அதுக்குரிய இதுகளை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கொள்வேன். நான் இதோடையே ஒரு லிங்க் ஒன்றே போட்டுக்கொள்கிறேன். 2026க்குரிய கிளாஸுக்கு ஜாயின் பண்ண விரும்புகிற ஆட்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி கொள்வோம். இந்த வீடியோக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். 26 வச்சுக்குரிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் உண்டு. அப்போ யார் படிக்க விரும்பினுமோ அதில் ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். ஸோ நீங்களும் யாரையாவது தெரிஞ்சால் ஸோ இந்த வாட்ஸ்அப் லிங்க் எடுத்து அவங்களுக்கு உங்களோட ஓலவெல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்குள்ளால் அவங்களும் என்ன தெரிஞ்சு கொள்ளட்டும். சரிதானே? அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம் 26. இது ஓகே தானே? ஸோ இந்த ஒரு கான்செப்டை சொல்கிறதுக்காண்டி தான் எடுத்தேன். அடுத்த நாள் இப்போ இந்த வீடியோ போடக்குள்ளே இப்போ நான் ரீசெண்டாக போட்டுக்கொண்டிருக்கேன். அப்படின்னு சொன்னால் சின்ன வீடியோ கிளிப்பாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் சின்ன, அப்போ 3 minutes அப்படி தான் வரும். அப்போ உங்களுக்கு வீடியோவும் லோட் ஆகாது. உங்களுக்கு எந்த கொஷன் தேவையோ அது, நான் எல்லா கொஷன் நேம் போடக்குள்ளேயும் ஒரே ஸ்டைலில் தான் போட்டுட்டு வரேன். அப்போ இயரை முன்னுக்கு போட்டு கொஸ்டின் நம்பரை போட்டு பாடத்தை போட்டு அதுக்கு தண்டேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்வியை தேடிங்க அந்த சர்ச் பட்டனில் சர்ச் இதில் போய் அந்த இயரை கொடுத்து கொஸ்டின் நம்பரை நான் கொடுத்த மாதிரி கொடுத்தீங்களா, எந்த கேள்வி தேவையோ அது சொல்லிட்டா வந்து நிற்கும். இல்லது நான் இப்போ என்னுடைய சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் எல்லாம் திருப்பி புதுசாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கி கொண்டு வரேன். இப்போ வீடியோ அது எனக்கு டைம் இருக்கேக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வரேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு எது தேவையோ இயர் வைஸாக தேவையான இயர் வைஸாக போட்டிருக்கேன், பாடம் வைஸாக தேவையான பாடம் வைஸாகவும் போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சார் இப்படி ஒரு பிளேலிஸ்ட் போடுங்க, அப்படி ஒரு பிளேலிஸ்ட் இருந்தால் நல்லது அப்படின்ற கமெண்ட்டுகளை அந்த வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட்டுகளை போடுங்க. நான் அந்த கமெண்ட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு தேவையாக உணர்ந்தால் அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பிளேலிஸ்ட்டுகளையும் உருவாக்கிடுவேன். கணக்கு பிளேலிஸ்ட் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் போய் வீடியோஸில் பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ரன் ஆகும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே தானே? ஸோ அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கேன். அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் என்ன செய்கிறேன், நான் ஸோ என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு அதை ஓரளவுக்கு இதில் போடுறேன் நான். ஸோ முழுக்க எனக்கு இதுக்குள்ளே ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி மெனக்கிட முடியாது. உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக கிளாஸஸோடு போகவே டைம் போயிடும். பட் இருந்தாலும் இதையும் ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கிறதால என்ன செய்கிறேன், அதையும் விடாமல் செய்துட்ருக்கேன். ரைட். ஸோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதையும் நீங்கள் வீடியோ பார்க்க கீழே ஒரு சின்ன கமெண்ட்டை தட்டி விடுவோம். லைக்கு கமெண்ட்டை தட்டி விட்டால் தான் எனக்கும் பார்க்கக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரைட், ஓகே, ஸோ இதை விரும்பி பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி. ஓகேண்ணே? ரைட். ஸோ இந்த ஒரு இதை தர்றதுக்கு தான் எடுத்தேன்னா, அப்போ கடைசியாக என்ன ரிவிஷன் கிளாஸில் தமிழ் மீடியம் ரிவிஷன் கிளாஸில் சவுண்ட் தொடங்க போகிறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ரிவிஷன் கிளாஸில் மெக்கானிக்ஸ் போய்கொண்டிருக்குது. 25 பட்சுக்கு சர்க்குலர் மோஷன் தொடங்க போகிறேன் தமிழ் மீடியம், வட்டயக்கம் தொடங்குறேன். 24 பட்சுக்கு ஆன்லைனில் எலக்ட்ரிசிட்டி தொடங்க போகிறேன். ரைட். ஸோ இதை விட நான் வெள்ளவத்தையிலையும் கொட்டையனாலையும் ஃபிசிக்கலாக கிளாஸஸ் செய்து கொண்டிருக்கேன். 6வது இங்கே இருக்கிறார்கள் கிளாஸுக்கு வர விரும்பினால் ஸோ அந்த டைமை தாண்டி கொண்டு கிளாஸுகளுக்கு வந்துடுவாங்க. ஓகே தானே? ரைட், ஓகே. நாங்கள் இப்போ ஓலெவல் படிக்கிறார்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தால் அல்லது அண்ணமார் யாராவது இருந்தால் என்னுடைய விஷஸை அதுக்கு சொல்லிக்கொள்ளுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அவங்களோட எக்ஸாம் நல்லா செய்து மெட் சயின்ஸ் படிக்கிறவங்களாம் வந்து நம்மளோட கிளாஸுக்கு வரணுமே. ரைட், ஓகே, ரைட், ஓகேடா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.